2020 போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ்க்கான ரிசல்ட்க்கு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. நானும் அதுக்காக தான் காத்துட்ருக்கேன். அஃபிஷியலாக மார்ச் 20க்குள்ளே நமக்கு ஃபர்ஸ்ட் மெரிட் லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆயிரும். ஏப்ரலுக்குள்ளே நமக்கு வந்து அட்லீஸ்ட் 5 மெரிட் லிஸ்ட் அது நமக்கு ரிலீஸ் ஆயிரும். ஸோ அடுத்தடுத்து நம்ம வீடியோ வந்து போட்டுகிட்டே இருப்போம், ஒவ்வொன்றா ரிசல்ட் வெளியாகிற வர. நிறைய பேர் என்கிட்ட வந்து கமெண்ட் பண்ணி கேட்குறது என்ன அப்படின்னா, நான் 320 மார்க்ஸ் தான் எடுத்திருக்கேன், நான் 273 மார்க்ஸ் எடுத்திருக்கேன், 470 மார்க்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து இந்த ஜாப்க்கு வந்து எனக்கு கிடைக்குமா அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ லாஸ்ட் வீடியோ நான் வந்து ரிசல்ட்ஸ் பற்றி போட்டிருந்தேன், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் பற்றி போட்டிருக்கோம். என்னோடய ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி லாஸ்ட் இயர் 2024 293 மார்க்ஸ் எடுத்தவங்களுக்கு எப்படி வேலை கிடைச்சது எல்லாமே நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது ஒரே விஷயந்தான், நீங்கள் ஜஸ்ட் 250 மார்க்குக்கு மேலே இருந்தாலே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு 80% ஆஃப் சான்சஸ் வந்து இருக்குது. 270 மார்க்ஸ் எடுத்தவங்களும் செலக்ட் ஆகியிருக்காங்க, கிட்டத்தட்ட 470 மார்க்ஸ் எடுத்தவங்களுக்கும் கிடைக்காம போயிருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்க டிஸ்ட்ரிக்ஸில் நீங்கள் வந்து போடுறீங்க 377 தான் இருக்குது அப்படின்ட்டு, கண்டிப்பாக உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. இதே மாதிரி இன்னொருத்தங்க எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, தேன்மொழின்ற சிஸ்டர் 481 மார்க்ஸ் எடுத்தோம், அவங்களுக்கு வந்து ஓபிசி கேட்டகரியில் நிறைய டைம்ஸ் அப்ளை பண்ணி அவங்களுக்கு கிடைக்காமே போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணுறதோ டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதோ எல்லாமே வந்து ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணணும். ஏன்னா இந்த ஜாப்க்கு வந்து கிட்டத்தட்ட எக்கச்சக்க பேர் வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதில் நம்ம வந்து தனியாக வந்து நம்ம மார்க்ஸ் கம்மியாக இருந்தாலும் நம்ம வந்து அந்த இதில் நம்ம செலக்ட் ஆகணும் அப்படின்னா சில ஸ்ட்ராட்டஜி அண்ட் ட்ரிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம அதில் வந்து ஃபர்ஸ்ட் வர முடியும். அதனால தான் கடந்த 4 வருஷமாக நம்ம வந்து அனலைஸ் பண்ணி நம்ம வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுறோம். ஸோ நான் டீட்டெயில்டாக எழுதி என்னோட ஓன் ஹேண்ட் ரைட்டிங்லேயே நான் வீடியோ வந்து போடுவேன். ஸோ வந்து எப்படி நம்ம வந்து செலக்ட் ஆகணும், கட் ஆஃப் எப்படி வந்து சூஸ் பண்ணுறாங்க, எப்படி நம்ம அப்ளை பண்ணால் நம்மளோட அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆகாமல் செலக்ட் ஆகணும். ஸோ அப்ளிகேஷன் வந்து ஃபஸ்ட்டு உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிருக்கா இல்லை அக்செப்ட் ஆயிருக்கான்றத அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் செக் பண்ணுங்கள். அதுக்கு உங்களுக்கு தெரியலை அப்படின்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் வந்து கொடுக்குறேன். ஸோ அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து ரிஜெக்டாக என்ன அப்படின்றத செக் பண்ணிவிட்டு உங்களோட கேட்டகரி என்ன, உங்களோட மார்க் என்ன, நீங்கள் எந்த லொக்கேஷன்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்கன்றத கமெண்ட் வந்து பண்ணுங்கள். ஸோ நம்ம சைட்டில் ரெஃபர் பண்ணி நம்ம ப்ரிஃபரன்சஸ்க்கு ஏற்ற மாதிரி கிடைக்குமா இல்லையா அப்படின்றத நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி டீம் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ கமெண்ட்டில் வந்து உங்களோட கேட்டகரி, உங்களோட மார்க்ஸு, உங்களோட லொக்கேஷன்ஸ் நீங்கள் என்ன செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்றதை இப்போவே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து செக் பண்ணி நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து நம்ம சேனலை வந்து கண்டினியூஸாக வந்து பார்த்துட்டே இருங்க. நம்ம நிறைய ஸ்ட்ராட்டஜி அண்ட் ட்ரிக்ஸ் வந்து சொல்லுவோம், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. இன்னும் சில பேர் வந்து இந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அதோட ஃபார்மேட் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ நான் ஆல்ரெடி அப்ளை பண்ண என்னோடய லைவ் ஃபார்மேட்டை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஆல்ரெடி எப்படி நம்ம வந்து வெரிஃபை பண்ணோம், அதோட ப்ராசஸ் எப்படி இருந்துச்சுன்றதை நான் இந்த ஹோல் டே 2 o'clock நான் வந்து வெரிஃபிகேஷன்ஸ் போயிட்டு கிட்டத்தட்ட 6:30 வரை ஆச்சு. ஸோ அந்த ஃபுல் வெரிஃபிகேஷன் ப்ராசஸே நான் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதையும் டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதோட லைவ் ஃபார்மேட் மெடிக்கல் சர்டிஃபிகேட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ வீடியோவையும் டெலகிராம்லேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.